ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா சால மீன் வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கிறதா இன்றைக்குள்ள வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான தேங்காய் எடுத்து பேனில் போட்டு லைட்டாக விரப்பிக்கிடலாம். அது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, உரப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாய், ஒரு கையளவு சின்ன வெங்காயம், அது கூடவே வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நல்ல மிளகு போட்டுக்கிடலாம். மிளகு போட்டு எல்லாமே நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு மிளகா வறுத்துக்கிடலாம். வறுத்து கொஞ்சம் நல்ல தேங்காய் கொஞ்சம் செவந்து வர ஸ்டேஜில் கறிக்கு தேவையான ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். எப்படி உங்களுக்கு மசாலா வறுக்கையெல்லாம் வந்து தெரியலை, கஷ்டமாக இருக்குது, புதுசாக சமையல் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இந்த மெத்தேடில் நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கம்பெனி வந்து சிஸ்டர் பிளண்ட் மசாலா. இதில் வந்து மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பொடி மீன் குழம்பு பொடின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு தேவைக்கு 1 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டிங்கனாலே போதும். தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா மீன் குழம்பு, வறுத்தரைச்சி வைக்க குழம்பு, வறுக்காமல் வைக்க குழம்பு எல்லாத்துக்குமே அந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு வேணால் நீங்கள் வேணாலும் எங்கள் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். மசாலாயை நல்லா அரைச்சி அதுக்கு தேவையான புளியையும் நம்ம ஊற்றி நல்லா தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கிடலாம். அது குழம்பு கொதிச்சிட்ருக்க நேரமே குழம்புக்கு தேவையான காய்கறி வந்து இன்றைக்கி மாங்காய் போட்டு வைக்கிறேன். மாங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதித்த பிறகு காய்கறியும் போடணும். கொதித்த பிறகு காய்கறி போட்டால் காய்கறி கல்லாட்டு கிடக்கும். மாங்காய் அழகாக நடுசில் மட்டும் வெந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து முடிஞ்சிட்டு சூப்பரான ஒரு வறுத்தரைச்ச மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு, உங்களுக்கு அந்த மசாலா உங்களுக்கு தேவைன்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறது, அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வேணால் கொரியர்லலாம் போடுறோம், லைசன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வேறு ஒரு சூப்பரான ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.